ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் அனிதா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாருக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷமும் எல்லாருக்குமே எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும்னு நான் வந்து ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேங்க. குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நாள் சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. காலையில் எப்பயும் போல் எந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு தலை குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. 2 நாள் தான் ஆகுது. இதுக்கே நம்மளால் சமாளிக்க முடியல. இன்னும் 1.5 மாதத்தை எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியலைங்க. ஊருக்கு போகிற ஐடியாலாம் இருக்குது. சரி, இந்த ஏப்ரல் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. மே மாதம் பொறக்கட்டும், அப்போ தான் வந்து எல்லாருமே ஃப்ரீயாக இருப்போம். அப்போ வெளில எங்கன்னா போகலாம், ஒரு அவுட்டிங்கோ இல்லை வேறு எங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு காலையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று போட்டு இன்றைக்கி மல்லிகைப்பூ வாங்கி வச்சுருந்தேன், அதை வந்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கும் அதே மாதிரியே தலை சீவி பூ வச்சு விட்டாச்சுங்க. ஸ்கூல் லீவுங்கிறதுனால ஒரு 7 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. இதுவே ஸ்கூல் இருந்ததுன்னா பசங்க வந்து 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க. சரி, 1 ஹவர் தானே லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே விட்டுடுறது. அப்புறம் விளக்கேற்றிட்டு சாம்பிராணியே எப்பவும் போல் கிச்சனில் ஏற்றி வச்சுருவேன். எனக்கு வந்து சாம்பிராணி ஏற்றி வச்சா தான் வீடு வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்பும் கிடைக்கும். காலையிலேயே வந்து நமக்கு மைண்டு வந்து நெகட்டிவாக யோசிக்காதுங்க. ஈஷா போயிட்டு வந்தப்போ அங்கே வாங்கின சாம்பிராணியை வந்து நான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்துகிட்டு பசங்களுக்கு வந்து பாலும் எனக்கு வந்து காஃபியும் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து சுத்தமாக காஃபியே குடிக்கிறது கிடையாதுங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ்லேயே நோட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறாரு எப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவர் வந்து என்னென்ன ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றாருன்றதை நான் வந்து ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன் இல்லையா, அதை தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. தினமுமே வந்து காலையில் நெல்லிக்காய் மோர் குடிக்கிறாரு. அதுதான் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நிறைய தொப்பை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வெயிட் கம்மி பண்ணிட்டாரு. சரி, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நானும் வந்து ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் என்னால் காஃபி டீயை மட்டும் விட முடியல. காலையில் ஒரு காஃபி, சாயந்தரம் ஒரு டீ. இதை குடித்தா மட்டும்தான் அன்னைக்கு நாளாக போகும். அவ்வளோதாங்க. 1 வீக் முன்னாடியே வந்து நெஸ்டேஷியாவில் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து 2 நாள் ஆகுது. வாங்க, நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸை வந்து கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கிச்சன் இப்போ தான் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்து வாங்கியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ் வித் ஸ்பூன் செட் ஆஃப் 3 ப்ளூ கலர் இந்த கண்டெய்னர் செட்டை வாங்கியிருக்கேன். இதில் ஸ்டடியான ட்ரே பேஸ் வருதுங்க. இதில் 3 கண்டெய்னர்ஸை செட் பண்ணிக்கலாம். இதில் 3 ஸ்பூனும் வருது. வித் லேபிளோடு கொடுத்துட்றாங்க. நான் டாக்ஸிக் அண்ட் பிபிஎஃப் ஃப்ரீங்க. இதில் ஹேண்டில் இருக்கிறதுனால ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம போடுற ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கும். இந்த கண்டெய்னர்ஸை நம்ம மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏர்டைட் ஸ்பைஸ் ஜார் செட் ஆஃப் 13 வித் வுடன் கிச்சன் ஆர்கனைசர் ரேக் தாங்க வாங்கியிருக்கேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு ரொம்ப நாளாக கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. எல்லாமே ஏர்டைட் லிட்டுங்க. இது கூடவே வந்து ரிமூவபிள் ஸ்ப்ரிங்க்லரும் வருது. இதோட லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பேம்போ லிட்டு. அதுவும் ஏர்டைட்டுன்றதுனால நம்ம ஸ்டோர் பண்ணுற எல்லா ஸ்பைசஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நல்ல ஒரு கிரிப்பாக இருக்குது. நிஜமாகவே காற்று வந்து உள்ளே போகவே இல்லை. கண்ணாடின்றதுனால நமக்கு வந்து என்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படின்றது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நாம் வந்து ஸ்பைசஸ் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்றது தேடி அலைய வேண்டிய ஒரு அவசியமே இதில் இல்லைங்க. இந்த ரேக்கு 1 இருந்தால் போதும், நம்ம கிச்சனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மேலே இருக்க ஸ்மால் ஜார் பார்த்திங்கன்னா 100 ml பிடிக்கும். நடுவில் இருக்க மினிமலான ஜார் பார்த்திங்கன்னா 250 ml பிடிக்கும். கீழே இருக்கிறது லார்ஜ் சைஸு 700 ml பிடிக்கும். ஸோ நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸையுமே இந்த ஒரே ரேக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட்டு 3 டயர் செராமிக் ஃப்ரூட் பவுல் வித் ஸ்டாண்டோடு வருதுங்க. இதில் ஸ்மால் பவுல் வந்து 20 சென்டிமீட்டர் வருது. மீடியம் பவுல் வந்து பார்த்திங்கன்னா 23 சென்டிமீட்டர். லார்ஜ் பவுல் பார்த்திங்கன்னா 26. ஸோ நம்ம வந்து ஒரு 1/2 kg ஃப்ரூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து பேம்போ ஸ்டாண்டோ வருது. இது லைட்டாக நம்ம அசம்பிள் பண்ணணும். இது கூடவே வந்து ஃப்ரீயாக சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுக்குறாங்க. அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸுமே இவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த 3 பேம்போ ஸ்டிக்கையும் அந்த அசம்பிள் பண்ண வேண்டிய இடத்துல வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிட்டாவே போதும். இது நேச்சுரல் பேம்போ வுட்டுன்றதுனால லெட் அண்ட் டாக்ஸின் ஃப்ரீங்க.
இந்த பேம்பூ லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எடிபிள் ஆயிலை லைட்டாக கோட்டிங் கொடுத்துருப்பாங்க ஒரு ஷைனிங்காக. அவ்வளோதாங்க, சூப்பராக அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 பவுலையும் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து மல்டி லெவல் டிசைன்ன்றதுனால நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஸ்மால் பவுல் 20 சென்டிமீட்டரும், மீடியம் பவுல் 23 சென்டிமீட்டரும், லார்ஜ் பவுல் 26 சென்டிமீட்டர்லேயும் வருதுங்க. இதை கிச்சன் கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டைனிங் டேபிளில் வைக்கலாம். டேபிள் டாப்பாக வைக்கும்போது அவ்வளோ ராயல் அண்ட் எலகண்ட் லுக்கை தரும். நம்மளோட குழந்தைங்களும் வந்து ஃப்ரூட்ஸை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு அட்ராக்டிவான சினாய் செரி கிரீன் செராமிக் செக்ஷன் பிளேட் செட் ஆஃப் 2 வாங்கியிருக்கேன். இந்த 2 பிளேட்டுமே ஹை குவாலிட்டி செராமிக்கால் ஆனதுங்க. இது வந்து மைக்ரோவேவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ்வாஷர் சேஃபும் கூட. எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசைங்க செராமிக் பிளேட்டில் வந்து நம்மளோட டிஷ்ஷை வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனாலேயே இந்த செக்ஷன் பிளேட்டை வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து 2 செக்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் டிஷ்ஷாக கொடுக்கலாம், பக்கத்தில் வந்து சைட் டிஷ்ஷை வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு ஷெல் வடிவில் இருக்குது, ஆர்டிஷனல் டிசைனும் இருக்குது, 100% ஃபுட் சேஃபும் கூட. நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான ப்ராடக்டை இத்தனை நாள் ஏன் மிஸ் பண்ணேன் அப்படின்னு தாங்க எனக்கு தோணுச்சு. நான் அடுத்து வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் செராமிக் பிளேட்டர் செட் ஆஃப் 3ங்க. இதோட டிசைன் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரிஜினல் ஃபிஷ் மாதிரியே இருக்குது. இது ப்ரீமியம் நான் போர செராமிக்கால் செஞ்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிபிஏ ஃப்ரீ அண்ட் லெட் ஃப்ரீங்க, ஃபுட் சேஃபும் கூட. ஹேண்ட் கிளாஸ்டு சர்ஃபேஸ்ன்றதுனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிஷ் ஷேப் இருக்குது, மைக்ரோவேவ் சேஃப் அண்டு டிஷ்வாஷர் சேஃபுங்க. ஸோ தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்படியே அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா மீனுக்கு மேலே இருக்க செதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. மீனோட கண்ணு பாருங்களேன், அப்படியே அச்சசலாக இருக்குது. இதில் 3 கலர் வருதுங்க. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு இந்த பிளேட்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கிட்டேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமும் இருக்குன்றதுனால அவங்களோட ஸ்பெஷலான கேசரோல் பாட்டும் வாங்கியிருந்தேன். இதுதான் ஹேமர்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐசோலேட்டட் கேசரோல் 3000 ml கெப்பாசிட்டிங்க. இது ஐசோலேட்டட் ஹாட் கேஸ்ன்றதுனால நாம் ஸ்டோர் பண்ணுற ஃபுட்டு வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹாட்டாகவே வச்சுக்கும். இதில் மிரர் ஃபினிஷிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே ஷைனிங்காகவும் இருக்குது. டியூரபிள் அண்டு ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ப்ரீமியமான ஹேமர்டு டிசைனுங்க இது. இதோட லிட்டு வந்து கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குங்க. அதனால தான் நம்ம ஸ்டோர் பண்ணுற சூடான ரைஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹாட்டாகவே வச்சுக்கும். நல்லா ஏர்டைட்டாக ஒர்க் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபர்பஸாக யூஸ் ஆகிற டெக்ஸ்சர்டு ஜார் ஃபார் ஸ்டோரேஜ் செட் ஆஃப் 6 வாங்கியிருக்கேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 350 mlங்க. இதோட லிட்டு வந்து ஒயிட்டாக ஒரு மெட்டல் லிட்டு வருதுங்க. நல்ல ஒரு ஏர்டைட் லிட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே என்ன பொருள் வச்சுருக்கோன்றதை நம்ம வந்து விசிபிளாக பார்த்துக்கலாம். நான் வந்து பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வாங்கியிருக்கேங்க. ஏர்டைட் லிட்டுன்றதுனால நாம் ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது நேவி பாரோக் செட் ஆஃப் 4 சர்விங் பவுல் 650 ml கெப்பாசிட்டி இருக்குங்க. இதோட டிசைன் பார்த்தாவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. இந்த 4 பவுலுமே நல்லா லார்ஜ் சைஸுங்க. 650 mlன்றது மோர் தென் 500 mlக்கு மேலே நாம் இதில் கிரேவி, ஸ்நாக்ஸு, பாப்கார்ன் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுல்ஸ் எல்லாமே பிரீமியம் நான் போர செராமிக்கால் ஆனதுங்க. பிபிஏ அண்ட் லிட் ஃப்ரீங்க, ஃபுட் சேஃபும் கூட. நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது ஏர்டைட் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வித் 8 கம்பார்ட்மெண்ட்ஸுங்க. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியில் மசாலாஸும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இதில் 8 கம்பார்ட்மெண்ட்ஸ் வருதுங்க. இதோட லிட்டு பார்த்திங்கன்னா ஏர்டைட் லிட்டு, பிபிஏ ஃப்ரீ அண்ட் ஃபுட் சேஃபும் கூட. போர்ட்டபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 சைடுமே 4 கிளிப் இருக்குது. மேலே நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கிளிப் இருக்குது. ஸோ நான் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸுமே ஒரே இந்த கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப க்யூட்டான கிளாஸ் சிரப் பவுல் வித் ஹேண்டில் 120 ml செட் ஆஃப் 2 வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஸ்கேல் டெக்ஸ்சர்டு கிளாஸுங்க. இதோட பேஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸோ குட்டியாக இருக்கிறதுனால அது வந்து சாஞ்சு விழுந்துரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்குது. நேச்சுரல் வுட்டன் ஹேண்டில் வர்றதுனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். காம்பேக்டாக 120 ml சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது ஜூஸ் டம்ளர் செட் ஆஃப் 6ங்க. 260 ml கெப்பாசிட்டி இருக்குங்க. இந்த டம்ளரை பார்க்கும்போதே
உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து கண்ணாடி டம்ளரில் ஜூஸ் குடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் அவங்களுக்காகவே நான் பார்த்து வாங்கியிருக்கேன். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் எம்போஸ்டு பேட்டர்னுங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கிரிப்னஸ் கிடைக்குதுங்க இதனால. இது வந்து டிஷ்வாஷர் சேஃபுங்க, லெட் ஃப்ரீ அண்ட் டாக்ஸின் ஃப்ரீங்க, சிப் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும், ஓடர் அண்ட் ஸ்டெயின் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும், எலகண்ட் டேபிள் ப்ரெசன்ஸ். ஸோ இதை டேபிளில் வைக்கும்போது அவ்வளோ லுக்காக இருக்குங்க அண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது ஹனிகோம் கிளாஸ் ஜார் வித் லிட்டு, செட் ஆஃப் 4, 1900 ml கெப்பாசிட்டி இருக்குங்க. இது எல்லாமே ஃபுட் சேஃப் கிளாஸ் மெட்டீரியலால் ஆனதுங்க. ஸோ நான் டாக்ஸிக் அண்ட் லெட் ஃப்ரீங்க. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஹனிகோம் டெக்ஸ்சர் இன்டீரியருங்க. இதோட லிட்டு ஏர்டைட் ஸ்க்ரூ டாப் லிட்டுங்க. ரோஸ் கோல்டு கலரில் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸும் ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது சீரா செட் ஆஃப் 6 ரவுண்ட் செராமிக் ஸ்மால் பவுல், சாகி கிரீன் 200 ml கெப்பாசிட்டி இருக்க இந்த பவுல் செட்டை வாங்கியிருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. இது எல்லாமே ப்ரீமியம் நான் போர செராமிக்கால் ஆனது, BPA அண்ட் லெட் ஃப்ரீங்க. இந்த பவுல்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் சேலட்ஸ் எதனா சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த பவுல்ஸை நான் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டுட்டு பசங்களே அவங்க கையால் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ரொம்ப க்யூட்டான இந்த செட்டை வாங்கியிருக்கேன். மேண்டலா க்ரீன் க்ரீஸ் கிராஸ் ஸ்கொயர் பிளேட்டர் வித் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கேன். இது நல்ல ஸ்டெடியான செராமிக்கால் ஆனதுங்க. ஹேண்டில் இருக்கிறதுனால ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ், ஸ்டார்டர்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பவுல் வித் ஹேண்டில் இந்த செராமிக் பவுலை வாங்கியிருக்கேன். கலர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் எல்லோ கலருங்க. சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் குட்டியாக ஒரு ஹேண்டில் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இது வந்து 600 ml கெப்பாசிட்டி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் 4 கிளாஸ் வாட்டர் பாட்டில் வித் ஸ்டாப்பர் 500 ml கெப்பாசிட்டி இருக்கிறத வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஃபுட் கிரேட் மெட்டீரியலுங்க. ஏர்டைட் அண்ட் லீக் ப்ரூஃப் லிட் இருக்கிறதுனால நமக்கு லீக் ஆகுன்ற வாய்ப்பே இல்லைங்க. சாஃப்ட் வுட் ஸ்டாப்பர் லிட்டும் வருதுங்க. இதை நம்ம மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். BPA ஃப்ரீ கிளாஸுங்க. இது எல்லாமே ஈஸியாக க்ளீனும் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் வந்து நாங்கள் சூப் குடிக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். இதுதான் செராமிக் ரோஸ் பவுல் வித் ஸ்பூன், செட் ஆஃப் 4 க்ரீன் ஒயிட் 400 ml கெப்பாசிட்டி இருக்குங்க. இது எல்லாமே ப்ரீமியம் நான் போர செராமிக்கால் ஆனது, 100% ஃபுட் சேஃபுங்க. ஸோ லெட் ஃப்ரீங்க. இந்த மூவிஸ் பார்த்துட்டு பசங்களுக்கு சூப் பவுல் வேணும்னு ஒரு அடம் பிடிச்சாங்க. அதனால் அவங்களுக்காகவே சூப் பவுல் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது சீரா செராமிக் குக்கிங் பாட் வித் லிட்டு டீல் 2400 ml கெப்பாசிட்டி இருக்குங்க. இந்த குக்கிங் பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இதில் குக் பண்ணும்போது நமக்கு ஹீட் ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் ரியாக்டிவ் நேச்சருங்க. ஸோ இந்த பவுல் வந்து ஃபுட் சேஃப் சர்ஃபேஸுங்க. நல்ல டியூரபிளான பில்டு குவாலிட்டிங்க. இந்த லிட்டில் ஸ்டீம் வெண்ட்டும் இருக்குது. பேம்போவில் நமக்கு ஹோல்டரும் இருக்குது. இந்த பவுல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோட்டிங்கும் இல்லாமல் நேச்சுரலி நான் ஸ்டிக்குங்க. ஸோ நாம் குக் பண்ணுற ஐட்டம்ஸ் அடியில் வந்து ஸ்டிக்கி ஆகாமல் சூப்பராக ஸ்மூத்தாக வருங்க. இதில் குக் பண்ணுறது ரொம்பவே சேஃபுங்க. ஸோ நான் வந்து பாப்கார்னும் ரெடி பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக வந்ததுங்க. ரெசிபி லாஸ்ட்டில் வரும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக செட் ஆஃப் 4 ட்ராபிக்கல் லீஃப் கிளாஸ் ஏர்டைட் ஜார்ஸ் வித் லிட்டு 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க இந்த கண்டெய்னர் செட்டை வாங்கியிருக்கேன். இதோட இந்த லீஃப் டிசைன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்டடியான பாட்டிலாகவும் இருக்குது. ஃபுட் சேஃப் கிளாஸ் மெட்டீரியலால் ஆனதுங்க. இதோட ஏர்டைட் ஸ்க்ரூ டாப் லிட் வந்து ஒரு ரோஸ் கோல்டு கலர் இருக்குங்க. ஸோ இது வந்து எல்லாமே ஏர்டைட் லிட்ஸுங்க. ஸோ நாம் ஸ்டோர் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் டாக்ஸிங் அண்ட் லெட் ஃப்ரீங்க. உடனே வீட்டில் இருக்க மளிகை சாமான்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு கிளாஸ் ஜார் ஏன் பிடிச்சிச்சு அப்படின்னா, நாம் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடியும். அப்படியே வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. ஃபில் பண்ணதும் கபோர்டில் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி நெஸ்டேஷியாவில் வாங்கின அந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக விசிபிளாக என்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படின்றது கிளியராக தெரியுது. நீங்களே பாருங்களேன். அதனால தான் இந்த டைமும் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸை நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் செட் வச்சுருந்தேன். அதில் வந்து என்ன பொருள் இருக்குது அப்படின்றது தேடி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுதுங்க. அதனாலேயே நான் கிளாஸ் ஜாருக்கு மாறிட்டேன்.
வச்சுருவேன். இப்போ நம்ம கிச்சன் பார்க்கறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்போஸ்டு கிளாஸ் பிக்சர் அண்ட் மக் செட் ஆஃப் 7 வாங்கியிருக்கேன். இந்த பெரிய ஜக் பார்த்திங்கன்னா 2100 ml கெப்பாசிட்டி இருக்குங்க. ஸ்மால் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா 320 ml கெப்பாசிட்டி இருக்குங்க. இந்த மக்ஸு ஹேண்டிலோடு வர்றதுனால பசங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது வந்து ப்ரீமியம் போரோசிலிகேட் கிளாஸ் ஜக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு வித் சிலிக்கான் கேஸ்கெட்டோட வருது. 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஸ்ட்ரெயினர் இருக்குங்க. இது எல்லாமே நான் டாக்ஸிக் அண்ட் லெட் ஃப்ரீங்க. டிஷ்வாஷர்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையில் தானே வாஷ் பண்ணுவோம், ஸோ நாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. இந்த மக்கில் பார்த்திங்கன்னா அந்த டிசைனு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நல்ல ஒரு கிரிப்னஸாகவும் இருக்குது, ஸ்மூத் அண்ட் ஷைனியாகவும் இருக்குது. ஹேண்டில் வர்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பசங்க வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த பெரிய ஜக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2400 mlக்கு ஜூஸ் போட்டுக்கலாங்க. நான் வந்து இந்த நன்னாரி சர்பத் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு லெமன் ஜூஸ் பண்ணேன். ஒரு 2 சொப்பு தண்ணி ஊற்றி சுகரை போட்டு நன்னாரி சர்பத்தை அதில் அளந்து ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா ஒரு மின்ட்டு இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு ஆளுக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தேங்க. எல்லாருமே வந்து சூப்பராக குடிச்சிட்டு ஒரு மைண்டே வந்து ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருந்ததுங்க. இந்த பெரிய ஜக்கில் வந்து நமக்கு ஹேண்டில் இருக்குன்றதுனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குதுங்க. அதோட க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரொம்பவும் ஸ்டீல் மெஷ்லாம் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாதுங்க. ஒரு சாஃப்டானதை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த சர்பத் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்பத்து கூலிங்காக உடம்புக்கு அனுப்புனா தான் நமக்கு வந்து வெயிலே தெரியாமல் இருக்குதுங்க. ஸோ இந்த டைம் வந்து அந்த ஸ்ட்ரெயினருக்கு பார்த்திங்களா மின்ட்டோடவே வெளியில் வர அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நீங்களே பார்க்கலாம். இந்த நன்னாரி சர்பத் ஜூஸ் வந்து யார் வேணாலும் குடிக்கலாங்க. எங்கள் பசங்களுக்கும் நான் வந்து கொடுத்தேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளவே ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. சரி பசங்களுக்கு சூடாக வெஜிடபிள் சூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஸ்வீட்கார்னை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, பெப்பரு, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவில் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பாயில் பண்ணி சூப்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்கார்னை தனியாக வேக வச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து சால்ட்டு, நெய், பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது எல்லாமே அப்படியே ஒரு 4-5 மணிக்கெலாம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. சரி எல்லாரும் வீட்டில் இருக்காங்களே சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சூடாக கொடுத்தாச்சு, மதியம் லஞ்சும் சூடாக கொடுத்தாச்சு, 4 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸும் செஞ்சேன். நைட்டுமே சூடாக சாப்பிட்றாங்க. மறுநாள் அதே மாதிரி செய்யலான்னு பார்த்தா நமக்கு உடம்புக்கு ஒத்து வரலைங்க. அடிக்கிற வெயிலுக்கு அவங்களுக்காமே டயர்டு இருக்கான். நாம் வந்து கிச்சனில் சமைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், எவ்வளோ வேலையை செய்கிறோம், நமக்கு டயர்டாக இருக்காதா? அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் நான் இனிமேல் கிச்சனுக்கு வருவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு பசங்ககிட்டையும் சொல்லிட்டேன். அப்பப்போ இந்த மாதிரி அதை இதுன்னு கேட்காதீங்க. என் பசங்களாம் அம்மாவை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையா, அம்மா மேலே பாசமே இல்லையா, அடிக்கிற வெயிலில் அம்மாவை கதற விடுறீங்களேப்பா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சு முடிச்சிருவேன், அதோட ஈவினிங் தான் அந்த பக்கம் வரணும் அப்படின்ட்டேன். இது என்னோடய கட்டளை, இதுவே என் சாசனம்னு சொல்லி மிரட்டி விட்டேன். அப்புறம் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆசை பசங்களுக்கு இந்த மாதிரி சூப் பவுலில் ஸ்பூனை போட்டு சூப்பு வந்து நல்லா கொதிக்க கொதிக்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் வந்து பசங்களோட ஆசை வந்து நிறைவேறி இருக்குதுங்க. செராமிக் பவுல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது எனக்கு, ஏன்னா வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த பெரிய குக்கிங் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு பாப்கார்ன் வாங்கி வச்சுருந்தோம். அதை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வதக்கிட்டு உடனே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நாம் போட்ட பாப்கார்ன் எல்லாமே வந்து படன்னு பொரிஞ்சு வந்துருச்சுங்க. எவ்வளோ அழகாக செம்மையாக வந்திருக்கு, நீங்களே பாருங்களேன். இந்த ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்கும், குக்கரோட மூடி வந்து எகிரி வந்து விழுந்துற போகுது அப்படின்ட்டு. ஆனால் இந்த குக்கிங் பாட்டோட லிட் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. அதில் ஸ்டீம் வென்ட்டு போகும்போது வீடே வந்து அந்த பாப்கார்ன் வாசனையாக இருந்ததுங்க. அருமையாக வந்தது இந்த பாப்கார்னுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வீட் ப்ரெட் இருந்தது. சரி அதில் வந்து சாண்ட்விச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய், கேரட்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் வந்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒவ்வொன்றும் வச்சுட்டு வீட்டில் வந்துட்டு இந்த ஆரிகானோ ஃப்ளேக்ஸ் இருந்தது, அதாவது பீஸாவில் மேலே போடுவாங்களே அது இருந்தது. அதை வந்து இதில் அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்காக, அவருக்கு வந்து பாப்கார்ன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அவருக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றதுனால தான் யோசித்து இந்த மாதிரி ஒரு வெஜ் சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுத்தேன். நாம் வந்து டயட்டில் இருக்கும்போது நீலாம் டயட்டில் இருக்காத, நீ இளைச்சா நல்லாவே இருக்காது, நீ மீடியமாக தான் இருக்க,
ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கார், வெயிட்டு கம்மி பண்ணிட்டாரு. இப்போ வந்து என்னையும் நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நாம் எப்படி, நம்ம ஒரு முடிவு எடுத்தோன்னா அதை நாம் மட்டும்தான் பண்ணுவோம். இதுவே அடுத்தவங்க வந்து சொல்லி அந்த முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை நம்ம வந்து கேட்கவும் மாட்டோம் இல்லையா? அதே கேஸில் தான் நானும் இருக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, அதனால் பசியும் அதிகமாக எடுக்குது. அப்போ என்ன பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக சாப்பிட வேண்டியதாக தான் இருக்குது, வெயிட்டு ஏறினே இருக்குது. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வரும் பார்க்கலாம், வெயிட் பண்ணு பங்கு அப்படின்னு விட்டுட்டேன். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்ட்விச்சும் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக பட்டரில் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். முட்டை வந்து இருந்தது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம சாப்பிட மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த 2 முட்டையுமே பசங்களுக்கு வந்து உப்பு, மஞ்சள், பெப்பர் இதை மட்டும் போட்டு அந்த ஒரு கிரம்பிள்டு எக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா பசங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் அதே மாதிரியே பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் மட்டுமே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இப்போ காலி பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துக்கு தேவையான காய்கறி, பழம்லாம் வாங்க வர போகணும்னு சொல்லிட்டாரு. அதனால் இருந்த எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி சாப்பிட வச்சுட்டேன். அவ்வளோதான், ஒரு வழியாக இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சுட்டு அதில் சால்ட்டு, பெப்பரு, நெய் போட்டு வச்சுருக்கேன். மதியம் வரும்போது சமோசா வாங்கின்னு வந்தார், அதை அப்படியே வச்சுட்டாங்க. 2 முட்டை வீட்டில் இருந்தது, அதை க்ரம்பிள் பண்ணிட்டேன். மதியம் போட்ட ஜூஸ் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் இப்போ பண்ண பாப்கார்ன் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சுட நமக்கு வந்து வெஜிடபிள் சூப்பும் ரெடியாக இருந்தது. தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் போட்டு எனக்காகவும் அவருக்கு வந்து லெமன் போட்டு வைக்க சொன்னார். 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு வாட்டர் கேன் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வெஜ்ஜு சாண்ட்விச் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இருந்ததை வச்சு என்னால் முடிஞ்சதை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். இது எல்லாமே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் வாங்கியிருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பசங்க வந்து வெளியே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வாலாஜாபாத்துக்கு நாங்கள் போயிட்டு அடுத்த வாரத்துக்கு தேவையான காய்கறி, பழங்கள் எல்லாமே வந்து வாங்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து அப்படியே ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். கிச்சன் டூர் கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சதும் நானே வந்து அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் வந்து வாலாஜாபாத்துக்கு வந்து பார்த்தா அங்கே வந்து மீட்டிங் போயிட்டுருக்குது. சரி, அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு காய்கறி, பழம் எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் பன்னீர் ஸ்டோரில் வாங்கிக்கிட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாங்க. அவங்க வந்து சம்மர் கேம்புக்கு வராங்க, நீ வரியா அப்படின்லாம் கேட்டாங்க போல். பசங்க வந்து உடனே ஒரே அழகை, நம்ம வந்து சம்மர் கேம்புக்கு என்னை அனுப்பியே ஆகணும் அப்படின்னு. அவர் என்ன நினச்சாரு, சம்மர் கேம்ப்னா ஸ்கூலில் விளையாட விடுவாங்க அப்படின்னு கார்த்தி நினச்சிட்டாரு. ஆனால் நான் சொன்னேன், அங்கே போனால் படிக்கணும்டா, ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸு அந்த மாதிரிலாம் தான் தருவாங்க அப்படின்னோடனே, ஐயோ அப்படின்னா நான் போகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் பசங்களும் வந்து சம்மர் கேம்புக்கு போகணும்னு நடம் பிடிக்கிறாங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா, எங்கள் பசங்களாம் அப்படிலாம் கிடையாது, டிவியை ஆன் பண்ணது தான், காலையிலேருந்து நைட் வரைக்குமே டிவி ஓடிட்டே இருக்கும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 நாளாக அப்படி தான் போயிட்டுருக்குது. இன்றைக்கி தான் வந்து வெளியில் பசங்களை கூப்பிட்டு வந்துருக்குறோம். வீட்டில் சாப்பிட்டுட்டு இங்கே வந்துமே பானிபூரி கேட்டுகிட்டே இருக்கான். சரின்னு அவனுக்காக வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. கொஞ்ச நேரம் அந்த மீட்டிங் அப்படியே பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசின்ட்டு அப்படியே கிளம்புனோம். அப்போ பார்த்தா கார்த்தியும் பிரியாவும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ யாருக்குமா ஓட்டு போட போகிற அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் ரகசியம், சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். சொல்லுமா அப்படின்னா, இதெல்லாம் வந்து 2 பேரும் வந்து பேசி வச்சுலாம் போடக்கூடாது, நான் ஒரு முடிவு எடுப்பேன், அந்த ஒரு முடிவில் தான் நான் போய் போடுவேன்டா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க அப்பாவையும் கேட்டான், அவங்க அப்பாவும் அதே தான், அதெல்லாம் அன்னைக்கு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. யார் ஜெயித்தாலும் தோற்றாலும் நடக்கிறது தான் நடக்கும், அப்புறம் நாம் உழைச்சா மட்டும்தான் நமக்கு சோறு, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம், பாய்.